பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இன்றைக்கு நாங்கள் ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அப்படி என்று சொன்னால் எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனாலும் நாங்கள் ஆசீர்வாதமாக வாழுகிறதற்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்த சில நபர்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய யாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படி என்று சொல்லி இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்கு அங்கே அனுப்புகிறார். ஆபிரகாம் அவருடைய ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் அங்கே போகிறார். அங்கே போய் அவர் மூலமாக உண்டான இந்த சந்ததிகள் தான் யூதர், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஆபிரகாம் வழி வந்த சந்ததிகள் தான். அவர்கள்தான் இப்பொழுது ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? அவர்கள் உண்மையாகவே ஆண்டவரை அவருடைய சித்தத்தை இன்னதென்று அறியாமல் தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழுகிறபடியினால்தான் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியிலே இஸ்ரவேலிலே மனிதனாக பிறந்தார். ஆண்டவருடைய வழிகளை எப்படி வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை தீர்க்க தரிசனமாக அங்கே யூதர்களோடு ஆண்டவர் உலகத்தின் நடு மையத்திலே அங்கே மனிதர்களோடு ஆண்டவர் சம்பாஷிக்கிறார். ஆனால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் அப்படி செய்தார். நாங்கள் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே அந்த சாபங்களை எல்லாம் நீக்கி இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியிலே எங்களுடைய சாபங்களை நீக்கும்படி ஒரு வழியை உண்டு பண்ணினார். அதாவது அவர் எங்களுக்காக பாவம் செய்கிறவனும் மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமென்றதுக்காக சிலுவையில் ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஆனால் யாரெல்லாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுகிறார்கள். ஆபிரகாமின் சந்ததியாக மாறி ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் எல்லாருக்கும் ஒரு வழி உண்டாயிருந்தது. இயேசு சொன்னார், ஒரு கன்னத்தில் ஒருவர் உங்களை அடித்தால் மறு கன்னத்தையும் அவர்களுக்கு திரும்பி காட்டுங்கள். தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை ஜனங்கள் கேட்க மனதில்லாமல் அவருடைய உபதேசத்தை தள்ளிவிட்டு அவரை வேண்டாம் என்று சொல்லி யூதர்கள் எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு இயேசுவினுடைய உபதேசத்தை புறம்பே தள்ளினபடினாலே இன்றைக்கு வீடுகளுக்குள்ளே யுத்தம், நாட்டுக்குள்ளே யுத்தம், மனிதர்கள் ஒருவர் கடித்து பட்சித்து சண்டை போட்டு ஒருவரை அழித்து பரிதாபமாக ஒவ்வொரு உலகத்திலே சிறு குழந்தைகளையும் பெரியவர்களையும் கொலை செய்து
இந்த இயேசுவினுடைய உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய வழியில் நடக்க விருப்பமில்லாதபடியினால் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகளும் பாடுகளும் ஜனங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமாக வாழணும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அவர் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, ஆபிரகாமை போல நாங்கள் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த பாவ சந்ததியை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி, சாபங்களை விட்டு விலகி நாங்கள் பரிசுத்தமாக வாழுகிறதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். சமாதானமாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். அதனால் நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். தகப்பனே, இந்த வேளையிலும் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக நீங்கள் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்களாக்கி ஆபிரகாமின் சந்ததியாக எங்களை மாற்றினபடியால் இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வீடியோவை பார்க்க ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் உண்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய வழிகளில் நடக்கத்தக்கதாக ஒருவருக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உடைய அன்பின் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்டபடியாக நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.